ஹலோ யுவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சப்ஜி. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். நீளவாக்கில் நறுக்கின பீன்ஸ் அரை கப்பு, உருளைக்கிழங்கு அரை கப்பு, கேரட் அரை கப்பு, பூசணிக்காய் அரை கப்பு, பால் 2 கப்பு, சீரகம் 1 டீஸ்பூன், எண்ணெய் 4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. முதல்ல ஒரு மசாலா பொடி இதுக்கு செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். கிராம்பு 4, சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு தூள் அரை டீஸ்பூன், தனியாத்தூள் அரை டீஸ்பூன், பட்டை ஒரு சிறு துண்டு. இவற்றை வெறும் வாணலியில் வறுத்து கரகரப்பாக பொடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது மசாலா அரைக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். வெள்ளை எள்ளு 2 டீஸ்பூன், வெங்காயம் 1, தக்காளி 1, பூண்டு 4 பல், பச்சை மிளகாய் 2, தேங்காய் துருவல் 1/4 கப்பு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, காஞ்ச மிளகாய் 3, கடுகு அரை ஸ்பூன், முந்திரி ஒரு 10. இவற்றை எல்லாம் மிக்சியில் போட்டு விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல காய்கறிகளை குழையாமல் சிறிது உப்பு சேர்த்து வேக வச்சு தண்ணீர் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்சதும் சீரகம் போட்டு தாளித்து இந்த மசாலா பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை முதல்ல போடுங்க. அதோடு இந்த வெந்த காய்கறிகளையும் போட்டு லேசாக வதக்குங்க. அதோடு விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா, அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்குங்க. வதக்கி பால் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சுடுங்க. இதுவே வெஜிடபிள் சப்ஜி செய்கிற முறையாகும். செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.